கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லேயும் கூட நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது போல் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நம்ம வேத பாடத்தை இந்த நாளில் தொடங்க இருக்கிறோம். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகமானது இந்த 12 சிறு தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் 2வது இடத்தை வகிக்கிறது. சரிங்களா? அடுத்த ஸ்லைடு. இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் அந்த முதல் 3 வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டோ? இந்தின் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தொடங்கும் பொழுது இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த புத்தகத்தின் பின்னணி, அதன் பிறகு இந்த முதல் அதிகாரத்தில் தொடக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு 10லேருந்து ஒரு 15 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இது இந்த முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டுக்கிளி இதை குறித்து அந்த 4வது வசனத்திலேருந்து தொடங்கும். அதனால் சும்மா அவர் யோவேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லோக்கஸ் ப்ராஃபெட், அந்த வெட்டுக்கிளியை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி அவர் இந்த அதிகாரத்தை தொடங்கி ஒரு சில காரியங்களை அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யோவேல் புத்தகத்தின் ஆக்கியோன் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா யோவேல் என்ற பெயரின் அர்த்தம் தேவனே கர்த்தர். அதுதான் இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் பெயருடைய அர்த்தம். யோவேலின் தகப்பன் பெத்துவேல். முதல் வசனத்தில் நம்ம பார்த்தோம் பெத்துவேலின் குமாரனாகிய யோவேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நமக்கு தெரியுது இவருடைய தகப்பனாருடைய பெயர் பெத்துவேல். அதற்கு பிற்பாடோ இல்லை அதை குறித்தோ வேறு எந்த ஒரு காரியமும் அவருடைய தகப்பனாரை குறித்தோ அவர் சந்ததியை குறித்தோ எதுவும் இங்கே நமக்கு போடப்படலை. சரிங்களா? அப்புறம் நம்ம இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சீயோன், எருசலேம் இதை குறிச்சுலாம் ஒரு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை வைத்து வேத வல்லுனர்கள் இதில் ஒரு சில காரியங்கள் எல்லாமே யூகிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான். சரிங்களா? அப்போ வேத வல்லுனர்கள் அவர் யூதாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எருசலேமை குறித்து பேசியிருப்பதால் அவர் எருசலேமை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோவேலை குறித்து புதிய ஏற்பாட்டில் மாத்திரமே ஒரு முறை மேற்கோள் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 16வது வசனத்திலேருந்து 21வது வசனம் வரைக்கும். அதை குறித்து நாம் கடைசி அதிகாரங்களில் இங்கே போடப்பட்டிருக்கோம். அதை குறித்து பிறகு நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி அந்த வசனத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் பேதுரு அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்பொழுது வரலாற்றில் இந்த புத்தகத்தின் இடம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல் தான் எந்த காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் என்பதை யோவேல் தெரியப்படுத்தவில்லை. இப்போ ஒரு சில புத்தகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த காலத்தில் எழுதப்பட்டது, இந்த காலத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம கணிக்க முடியும், இல்லை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் இந்த காலகட்டத்தில் அவர் எழுதி இருக்கலாம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிற வசனங்களை கொண்டும் அதில் போடப்பட்டிருக்கிற ஒரு சில காரியத்தை குறித்தும் அவங்க யூகமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அவரது தீர்க்க தரிசன ஊழியம் எந்த ராஜாவின் காலத்தில் நடக்கிறது என்பதை அவர் தெரியப்படுத்தவில்லை. இப்போ யூஸ்வலாக அந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் எஸ்ரா இல்லை தானியேல் அதுக்கப்புறம் மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ராஜா காலத்தில் அவங்க வாழ்ந்தாங்க,
அவங்க வந்து அதுக்கு ஏற்றவாறு அந்த கால சூழ்நிலைக்கு ஆண்டவர் எப்படி தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார் அப்படிலாம் சொல்லி போடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து பார்க்கும் பொழுது இங்கே எந்த ஒரு ராஜாவின் பெயரோ இல்லை அவர் வாழ்ந்து இந்த ராஜாவுடைய காலகட்டத்தில் இது எழுதப்பட்டதுன்னோ நமக்கு தெளிவாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அப்போ அதுலேயும் தான் அவங்க வந்து யூகிச்சு எழுதியிருக்காங்க. என்னன்னா, அவ்வாறு அவர் தெரியப்படுத்தாததற்கு யூதாவில் ஒரு ராணி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க நம்ம போடப்பட்டிருக்கு. கிமு 835 அத்தாலியால் அப்படின்னு சொல்லி ஒரு ராணி, அவங்களுடைய நாட்கள்ல அவர் ஊழியம் செய்ததுதான் காரணம் என்று வாதம் அவங்க ஸ்ட்ராங்கா அதை வந்து ஒரு காரணமா சொல்றாங்க. யோவாஸ் அவரது 7வது வயதுல ராஜாவானாரு. அப்போ என்னாச்சு அப்படின்னா, 7 வயசுல ராஜாவா ஆனதுனால முதியோர்களாலும் ஆசாரியர்களாலும் அவர் வந்து அந்த ராஜாங்கத்தை நடத்தினார், அவங்கெல்லாம் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த யோவேல் அவர்களை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்ததை சுட்டி காட்டி இந்த வாதத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, வேத வல்லுநர்கள் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அத்தாலியால் அந்த ராணி ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்களுடைய மரணத்துக்கு பின்பு அவருடைய பேரன் அந்த யோவாஸ் தான் அந்த பதவிக்கு வர்றாரு. அவர் சிறுவராக இருந்தபடினால அவர் பெரியவர் ஆகும் வரைக்கும் ஆசாரியனான யோய்தா, அவர் தான் அந்த ஆசாரியன் வந்து அந்த யோவாஸ்க்கு கூட இருந்து அந்த ஆட்சியை நடத்தும்படியாக அவர் உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் தான் இந்த யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்ததால் எந்த ராஜாவின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை. ஏன்னா அந்த 7 வயசான ராஜா அப்படின்றதுனால, மேலும் ஆசாரியர்களும் முதியோர்களும் கூட சேர்ந்து அவங்க அந்த ராஜாங்கத்தை அப்போ பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றதுனால இந்த ராஜா வந்து இவர் எந்த ராஜாவோட பெயரையும் குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவற்றை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் சுமார் 835வது ஆண்டு, அதாவது கிமு 5லேருந்து 4வது நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே போல எலிசா இவரது சமகாலத்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து இந்த புத்தகத்தின் பின்னணியா நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இப்பொழுது இந்த முதல் அதிகாரத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 3 அதிகாரங்களை கொண்ட ஒரு சிறிய தீர்க்க தரிசன புத்தகம். முதல் அதிகாரத்துல கடந்த கால கர்த்தருடைய நாளை குறித்து யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்ததை குறித்து நம்ம பார்க்க முடியும். அதற்கு பிறகு 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலும் எதிர்காலத்தில் கர்த்தருடைய நாள் எப்படியாக இருக்கும் அப்படின்றத குறித்து அவர் வந்து அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்ததை நம்ம பார்க்க முடியும். இப்படி தான் இந்த அதிகாரங்களுக்கு அவங்க அதனுடைய உள்ளடக்கத்தை அவங்க விரிவுபடுத்தி காண்பிக்கிறாங்க. சரிங்களா? இதில் முதலாவது அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அதில் ஒரு கண்ணோட்டமாக முதலாவது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் யூதாவின் தற்போதைய துன்பத்தை குறித்து, அவங்க செய்த ஒரு சில காரியத்தின் நிமித்தமாக அவங்க என்னெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் நேர்ந்தது அப்படின்ற குறித்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டுக்கிளியால் உண்டான அழிவை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். 1வது அதிகாரம் 13லேருந்து 14வது வசனம், இந்த 2 வசனத்திலையும் தேசம் மனம் திரும்பவும் அதைக்குரிய அழைப்பை அவர் விடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். 1வது அதிகாரம் 13, 14 வசனத்தில். அதன் பிறகு 1வது அதிகாரம் 15 மற்றும் 20 வரைக்கும் உள்ள வசனத்தில் எதுவும் யூதாவுக்கு எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலையை குறித்து அங்கே அவர் குறிப்பிடுறத நம்ம பார்க்க முடியும். இந்த காரியங்கள் தான் இந்த யோவேல் முதல் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்போ நம்ம 1வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை குறித்து இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கலாம்.
அதில் 4வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இதில் ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒவ்வொன்றுக்கும் இங்கே பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி அப்படின்னு தமிழில் வெவ்வேறு வார்த்தைகளில் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. இதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பாருங்க, சூவிங் லோக்கஸ்ட், ஸ்வாமிங் லோக்கஸ்ட், கிராலிங் லோக்கஸ்ட், அதன் பிறகு கன்சியூமிங் லோக்கஸ்ட். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வகையான இந்த வெட்டுக்கிளியை குறிப்பிடுற ஒரு காரியம்தான். தமிழில் வேற வேற வார்த்தைகள் இருக்கு. அந்த லோக்கஸ்ட்ன்றதை நம்ம வெட்டுக்கிளின்னு சொல்றோம். அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான அந்த வெட்டுக்கிளியை தான் குறிப்பிடுது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த வெட்டுக்கிளி என்னெல்லாம் காரியத்தை செய்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொண்டோமானால் நமக்கு என்ன காரியம் நினைவு வருகிறது? பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்கள், முக்கியமாக அந்த எகிப்தின் வாதை நமக்கு நினைவுக்கு வரும். இன்னைக்கு அந்த சூழ்நிலையை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இந்த வெட்டுக்கிளி 8வது வாதையாக கொடுக்கப்படுகிறது. அங்க ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெட்டுக்கிளிய ஒரு 8வது வாதையா, ஒவ்வொரு வாதையும் ஆண்டவருடைய அற்புதமான கரம் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்ததுனால அங்க அந்த எகிப்து ஜனங்களுக்கு இந்த வாதைகளை ஒரு அற்புதமா ஆண்டவர் வந்து செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். என்ன சூழ்நிலையினால ஆண்டவர் அந்த வாதைகளை உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க பார்வோனுடைய இருதயம் ஒவ்வொரு முறையும் கடினப்படுவதினாலும் அவன் தேவனுடைய வார்த்தை, அவங்க வந்து மோசேவும் ஆரோனும் போய் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய ஜனங்களை ஆராதிக்கும்படியாக அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆனா அதை பார்வோன் என்ன பண்ணல, கேட்கல, கீழ்ப்படியல. தன்னுடைய இருதயத்தை ஒவ்வொரு தடவையும் அனுப்புறேன்னு சொல்லிட்டு கடினப்படுத்துகிறார். இதுதான் ஒவ்வொரு காரியத்திலையும் நடைபெறுகிறது. இப்போ அதே போலதான் இங்க அந்த 8வது வாதை அனுப்பும் பொழுதும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்க அந்த வெட்டுக்கிளியை அனுப்புவதுனால அங்க அந்த பயிர் வகைகள், ஏன்னா அந்த வெட்டுக்கிளியோட ஒரு தன்மை என்னன்னா பயிர்களை பயங்கரமா அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது தான் இந்த வெட்டுக்கிளி. அதுலயும் அந்த ஸ்வாமிங் லோக்கஸ்ட்னு சொல்றாங்கல்ல, இந்த பாருங்க, அதாவது அது வந்து ஒரு சேனை மாதிரி வருமா, பயங்கரமா கூட்டமா வரும். பார்க்கறதுக்கு ஒரு வெட்டுக்கிளின்னு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான் நமக்கு தெரியுது, இவ்வளவு பெரிய சைஸ்ல தான் இருக்கும் அப்படி. ஆனா அது கூட்டமாக வரும் பொழுது அதனுடைய தன்மை எல்லா பயிர்களையும் நாசம் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்ததா அது காணப்படுது. அப்படிதான் அங்க வந்து பட்சித்து போட்டது. அந்த கல்மழையினால உண்டான அழிவுக்கு மீது இருக்கிற அந்த காரியத்தை அந்த வெட்டுக்கிளிகள் அழித்து போட்டது அப்படின்னு சொல்லி நம்ம யாத்ராகமத்துல வாசிக்க முடியும். அப்படியாக இந்த வெட்டுக்கிளியோட தன்மை இருதயம் கடினப்பட்டு காணப்படும் பொழுது, அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அங்க அது ஒரு வாதையாக அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் இங்க யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் அவர் சொல்றாரு, இந்த மாதிரியான அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாவற்றையும் வந்து என்ன பண்ணுச்சா, தின்னுச்சு. இது விட்டதை இது தின்னுச்சு, இது விட்டதை இது தின்னுச்சுன்னு ஒன்று மாற்றி ஒன்று அந்த வெட்டுக்கிளியோட தன்மையை குறித்து சொல்றாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையை இதுக்கு ஒப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இது அதே மாதிரி இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல யூதா ஜனங்கள் அவங்க வந்து பாவம் செய்தார்கள் என்று அந்த குறிப்பிடப்பட்ட வசனத்தை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடியுமே தவிர அவங்க இன்ன பாவம் தான் செஞ்சாங்க, இதுதான் அவங்க செஞ்ச தப்புன்னு எந்த இடத்துலையுமே குறிப்பாக சொல்லப்படவில்லை. ஆனா இந்த வெட்டுக்கிளி அனுப்பப்பட்டுகிறதான காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது நாம் அதை பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன சூழ்நிலையில இந்த வெட்டுக்கிளிகள் வந்ததுன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாவம் என்கிற ஒரு காரியம், அது என்ன காரியம்
ஒவ்வொருத்தர் இருதயத்திலும் அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆனா முக்கியமா பார்க்கும் பொழுது அந்த யாத்ராகம புத்தகத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுதும் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற பொழுதும், ஏன்னா நிறைய நேரத்துல நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக வருது, இதை செய்யணும், இப்படி இருக்கணும், இப்படி நம்ம வாழணும், இதுதான் நம்ம ஆண்டவருடைய வழி, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆண்டவர் போதகர் மூலமாக பேசுகிறார். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது தெள்ள தெளிவாக ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனாலும் நாம் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், அதை செய்யக்கூடாதபடிக்கு இருக்கிறோம்னா அதோடைய மறுபக்கம் அது என்ன காரியத்தை வெளிப்படுத்துகிறது என்றால், நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், கடினப்படுத்தி வச்சிருக்கோம். அதை தான் அது குறிப்பிடுகிறது. எப்படி பார்வோன் ஒவ்வொரு தடவையும் சொல்லியும் அவர் என்ன பண்ணல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில, தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்தினார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படியாக நாமும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்டதான வாதைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுப்புவார்னு சொல்லி அங்க ஒரு எச்சரிப்பின் சத்தமாக யோவேல் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். அதுல பாருங்க, அதுக்கப்புறமா உபாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைய தினத்தில் நம்ம முக்கியமாக இந்த வெட்டுக்கிளி காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். உபாகமம் 28வது அதிகாரம். இருபத்தி 8வது அதிகாரம் 37, 38, 39 யாராவது ஒரு வாசிங்க. சொல்லுவாமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த 28வது அதிகாரம் ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்குரிய வசனங்களோடு தொடங்குகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்வார், நீ வாளாகாமல் தலையாவா, இந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய ஆசீர்வாதத்துக்குரிய வசனங்களோட தொடங்கி வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதை தொடர்ந்து இப்போ இந்த காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு கொடூரமான இல்லை ஒரு மன துக்கத்துக்குரிய காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருப்பார். அது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, 16வது வசனத்திலேருந்தே ஆண்டவர் நிறைய காரியங்களை அங்கே வெளிப்படுத்தி இருப்பார். அதில் தான் இங்கே குறிப்பாக வரும்பொழுது நாம் செய்கிறதான இந்த ஆசீர்வாதம், அதாவது நமக்கு தடையாக காணப்படுகிறதான காரியங்களை குறித்து பார்க்குறோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், விதைக்கிறோம், விதையை கொண்டு போகிறோம். ஆனால் என்னது, அதனுடைய முழு பலனை நம்ம பெறுவது கிடையாது. நம்ம வெட்டுக்கிளி என்ன பண்ணுது, அதை பட்சித்து போடுதுன்னு பார்க்குறோம். திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுறோம், ஆனால் அதில் என்ன பண்ண மாட்டோம், நாம் குடிக்க மாட்டோம். இதே தான் அங்கே யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலையும் அவர் எழுதியிருப்பார். திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை என்ன பண்ணுது, தின்று போடுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, எதனால ஆண்டவர் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார், இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 15வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லி இதை கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பயங்கரமா, ஐயோ என்னடா ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லியிருக்காரே அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் அதை தொடர்ந்து ஒரு வசனத்தையும் வாசிச்சு பாருங்களேன். நம்ம எவ்வளவு
லைட்டாக இல்லை எவ்வளவு ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஆண்டவரை அப்படின்றத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அவர் பயங்கரமான ஆண்டவர், பயங்கர பராக்கிரமசாலி, அதே நேரத்தில் ஒரு பக்கம் இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர், இதெல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம அதை மட்டும்தான் கண்ணோக்கி பார்க்கிறோமே ஒழிய ஆண்டவர் எவ்வளவாய் அந்த ஜெல்லஸ் காடுன்னு சொல்லுவாங்க, அவருக்குரிய கனத்தையும் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதிலும் அவர் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறதான கற்பனைக்கும் கட்டளைக்கும் அதை கவனமா கேட்டு அது அவருடைய சத்தத்துக்கு, அவர் பேசுகிறதான வார்த்தை, அவருடைய வசனத்துக்கு நாம் செவி கொடாமல் போனால் இந்த காரியங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில வரும்னு சொல்லி அங்க அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு பகுதி தான் இப்ப இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல நம்ம வாசிக்கிறது. நாம் கை தொட்டு செய்கிற காரியங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம், நம்ம ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடாமல் போயிருப்பது. நம்மளுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்கணும். ஏதாவது ஒன்று கஷ்டம் இல்லை ஒரு காரியம் நடக்குதுன்னா, ஆண்டவரே நான் தவறி இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில நான் சரி செய்துக்கணும்னு சொல்லி நம்ம யோசித்து அது ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம செய்கிற காரியங்கள் தவறானது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டிப்பா நீ இப்படி பேசிட்ட, நீ இதை செஞ்சிட்ட, இங்க விரோதமா நீ இப்படி யோசிச்சுட்ட, எனக்கெல்லாம் நிறைய நேரத்தில் என்னுடைய யோசனைகள் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போ நீ இப்படி பண்ணிட்ட, அது தப்பு, அதனாலதான் உனக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போ நாம் அதற்கு அதை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட சமூகத்துல மன்னிப்பு கேட்டு நாம் அதுல சரி செய்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு தீங்கை அனுப்பாமல் இருக்க அவருடைய இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் அதை அப்படியே மாற்றி போடுகிற தேவனா இருக்கிறார். இதே காரியத்தை தான் நம்ம இந்த யோவேல் தீர்க்க தரிசன 3 அதிகாரத்திலையும் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் நமக்கு தண்டனையை கொடுக்கிறார், செய்கிறார். ஆனாலும் நாம் அதை மனம் திரும்பும் பொழுது அதிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறதற்கும் அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைய தினத்துல இந்த வெட்டுக்கிளி ஏன் இப்படி அனுப்பப்படுகிறது, ஏன் இந்த காரியங்கள் நடக்குது அப்படின்றதுக்கு மெயினான ஒரே விஷயம், நாம் செய்கிறதான பாவமான காரியங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருப்பது, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நாம் அலட்சியப்படுத்தி நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதனுடைய விளைவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம், எஃபெக்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். விளைவுகள், அதாவது இந்த வெட்டுக்கிளி இப்படிலாம் சாப்பிட்டு போட்டுச்சு, அதனால என்ன ஆச்சு? இப்போ அதுல அவர் நடுவில் கலந்து சொல்றார், இந்த மாதிரி நீங்க கூப்பிடுங்க, அலறுங்க, கதறுங்க, ஆண்டவரை நோக்கி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கூட என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. எண்ணி முடியாத 6வது வசனத்துல, ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான சிங்கத்தின் பற்கள் இருந்து எப்படி நம்மளை பட்சித்து போடுமோ அப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் தேசத்தின் மேல நடக்கும். எண்ணி முடியாத பலத்த ஜாதி, அந்த மாதிரி அதிகமான பேர் எழும்பி வருவாங்க தேசத்துக்கு விரோதமா அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கு. இதுல தான் பாத்தீங்கன்னா, என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுச்சான், நம்ம அந்த உபாகமத்துல வாசித்தது போல திராட்சை செடியை அழித்து போட்டுச்சு, அத்தி மரத்தை உரித்து அது பட்டையெல்லாம் தின்னுட்டு அதன் கிளைகள் வெண்மை ஆயிற்று. அப்படின்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதபடிக்கு எல்லா விதமான அழிவுகளையும் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த நிலத்தின் காரியங்கள் அடுத்த பக்கத்துல 10வது வசனம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று, பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று, திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதளை பேரிச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனு புத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த வெட்டுக்கிளி இவ்வளவு காரியத்தை செய்தது அப்படின்னு சொல்லி அதனுடைய விளைவுகளா நம்ம இந்த காரியங்களை தான் பார்க்க முடியும். இதுல 2 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் நிலத்தின் மூலமாக உண்டாகிறதான அழிவை குறிப்பிடுகிறது. பார்த்தீங்கன்னா செடி, அப்புறம் திராட்சை தோட்டம், திராட்சை கொடி, இந்த மாதிரி நிலத்தின் மூலமாக உண்டாகிறதான அழிவு ஒரு பக்கம் நடைபெறுகிறது. இன்னொன்று இங்கே யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, 9வது வசனத்துல போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின, கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ உலக பிரகாரமா இல்லை மாம்ச ரீதியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம் இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுது, பட்சித்து போடுகிறதான சூழ்நிலைக்குள்ளாக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய ரீதியில கர்த்தருடைய ஆலயத்துல என்ன காரியங்கள், நம்ம லைஃப்ல இந்த ஆசீர்வாதம் இல்லாததுனால நம்மளால என்ன பண்ண முடியல, ஆலயத்துக்கு போய் ஆண்டவருக்கு தர வேண்டிய காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியல, ஒழுங்காக செய்ய முடியல. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு நீங்கி போயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது 2 விதமான அழிவுகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருது. ஒன்று, உலக பிரகாரமான நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை கொண்டு நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பலிகளோ துதியோ இல்லை நம்ம என்ன ஆண்டவருக்கு செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறாரோ அதை நாம் செய்ய முடியாமல் போகிறதற்கும் இந்த வெட்டுக்கிளியோட காரியம் என்ன பண்ணுது, நம்ம வாழ்க்கையில அழிவை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது அநேக காரியங்கள் இந்த விளைச்சலும் நிலத்தை குறித்தும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால நான் ஒரு சில காரியங்களை யோசிச்சு பார்த்தேன். என்னன்னா, யூஸ்வலா விளைச்சல் அப்படின்றது எதுலேருந்து வரும், நம்ம ஒரு நிலத்திலேருந்து உண்டாகக்கூட காரியம். அந்த நிலத்திலேருந்து விளைஞ்சி வர்றதை தான் அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுது, பட்சித்து போடுது, அழித்து போடுதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படியாக ஆவிக்குரிய ரீதியில நிலமானது நம்முடைய இருதயத்துக்கு ஒப்பனையா நம்ம மத்தேயுலெல்லாம் படிக்கிறோம். அந்த விதைக்கிற கதையில இருதயத்துக்கு ஒப்பனையாக கூறப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இருதயத்துல உண்டாகிறதான கனியோ இல்லை செடியோ மரமோ மெதுவா வளர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில அழிந்து போவதற்கு இது நமக்கு இந்த வெட்டுக்கிளி நம்ம வாழ்க்கையில இருக்கிறதான பாவம், ஆண்டவர் கீழ்ப்படியாத காரியங்கள், அது வெட்டுக்கிளிக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்குல்ல, அது என்ன பண்ணுதான், நம்ம இருதயத்திலிருந்து வருகிற காரியத்தை அழித்து போடுது. அப்போ நம்ம அதை சரி செய்தாதான் நம்முடைய இருதயம் நல்ல செடி கொடிகளை இல்ல கனிகளை தரக்கூடிய ஒரு இருதயமாக மாற முடியும். அப்ப நம்ம ஆண்டவருக்கு போய் நம்மளுடைய துதி பலிகளை பான பலிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியத்தை நம்மளால செய்ய முடியும். இல்லைன்னா நாம் பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்போமானால், இல்ல ஒரு பக்கம் ஆண்டவருக்கு அந்த கீழ்ப்படியாத தன்மை, இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிற தன்மை இருக்குன்னா, நம்ம ஒரு பக்கம் கொஞ்சம் சரின்னு அப்படி வளர்ற மாதிரி வளருவோம். ஆனா அது என்ன பண்ணிடும், இதை மேற்கொண்டு போய்விடும். இதை வளர விடாதபடிக்கு அந்த வெட்டுக்கிளியின் காரியம் நமக்குள்ள இருக்கிறது, அதை அழித்து போடுகிறதாக காணப்படுகிறது. அப்ப நம்மளால எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம எழும்பி பிரகாசிக்க கூடாத, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாத ஒரு பாத்திரமாக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமே ஒழிய, நாம் இதை விட்டு இதை மேற்கொண்டு ஆண்டவருடைய துணை கொண்டு நம்ம நிற்கும் பொழுது
அப்ப நம்ம இருதயம் நல்ல கனிகளை கொடுக்கும். அந்த வெட்டுக்கிளி அதை அழித்து போடாது. அப்ப நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும் என்கிற இந்த ஒரு கருத்தை இதுல இருந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ வெட்டுக்கிளியின் காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவாய் பாதிப்பை கொண்டு வருகிறது என்பதை இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்த ஸ்லைடு. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், அது அதில் இல்லை. இந்த வெட்டுக்கிளி ஏற்கனவே என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய, அதாவது கடந்த காலத்துல கர்த்தருடைய நாள், அதை தான் இங்க அவர் துவங்குறாரு. சரிங்களா? இதே இந்த வெட்டுக்கிளி வரும் காலத்துல கர்த்தருடைய நாள் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி யோவேல் நிறைய இடத்துல கூறப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வெட்டுக்கிளியின் காரியம் வரும் காலத்துல கர்த்தருடைய நாளின் பொழுது அது எப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துதல்ல கொடுக்கப்பட்டிருக்குது. அதை பார்த்து நம்ம இந்த வேத பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். வெளிப்படுத்துதல் 9வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 9வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள் வாசிங்க. வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேர்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமிக்குள்ளே பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை கேளானது மனுஷரை கொல்லும் போது உண்டாகும் வேதனையை போயிருக்கும். இங்க பாருங்க, வெளிப்படுத்துதல்ல யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்ததான அந்த காரியங்கள் முன்ன செய்ததற்கு ஆண்டவர் யாத்திராகமத்தில் இப்படிலாம் அவர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வெட்டுக்கிளினால் உண்டாகக்கூடிய அழிவுகள், அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தையோ இல்லை ஆவிக்குரிய ரீதியில் நம்ம ஆண்டவருக்கு செய்யக்கூடிய காரியங்களையோ தடை செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வரும் காலத்தில் வெளிப்படுகிறதான அந்த வெட்டுக்கிளி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெட்டுக்கிளி அது சாதாரண ஒரு வெட்டுக்கிளி இல்லை. எப்படி அதுக்கு அதுக்கு அதனுடைய விளக்கம் அதுக்கப்புறமும் கொடுக்கப்பட்டிருக்கணும். அந்த வெட்டுக்கிளியின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைக்கு ஒப்பா இருந்துதான். வெட்டுக்கிளி எப்படி இருந்துதான்? யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிற குதிரை போல. அப்போ என்ன சைஸில் இருந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க. குதிரை போல இருந்தது, அதுக்கு ஒப்பா இருந்தது. அவைகளுடைய தலையின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அந்த வெட்டுக்கிளி என்ன செய்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாகவும் விடலை, அழிந்து போக விடலை. ஆனால் 5 மாதம் அளவும் அந்த ஆண்டவரை அறியாத, இல்லை ஆண்டவரை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை அது அந்த அளவுக்கு துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு சூழல்ல அது. ஆண்டவரை அறியாத ஜனங்கள், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை இந்த வெட்டுக்கிளி எப்படியாக துன்பப்படுத்தும் என்று நம்ம இங்கே பார்க்குறோம். அது தேலை போல என்ன பண்ணுமா, நம்மளை கடிக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அது அவைகளே அந்த மனுஷர்களை கொலை செய்வதற்கு அதுங்களுக்கு உத்தரவு கொடாமல் அவைகள் செய்யும் வேதனை தேலானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல. ஒரு தேல் கடின்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வலி உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி. அந்த தேள் கடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்?
ஸோ அப்படிப்பட்டதான ஒரு கொடுமையை ஆண்டவருடைய முத்திரையை நெற்றியில தரித்திராத ஜனங்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாளை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்டதான சூழலுக்குள்ளாகலாம் நாம் போகக்கூடாது. அதே போல நாம் அறிந்த ஜனங்கள், நாம் நேசிக்கிறவர்கள் எவ்வளவோ பேர் இன்ன வரைக்கும் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷர்களாய் நாம் போவோமானால், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க போவாங்கன்னா அவங்க எவ்வளவு வேதனைக்குள்ளாக போவாங்கன்றதை நம்ம அறிந்து ஆண்டவரை குறித்ததான நற்செய்தியை அவங்களுக்கு சொல்லி அவர்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு வேலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லி இந்த வசனத்திலேருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படியான ஒரு காரியங்கள் இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் இந்த வெட்டுக்கிளி அது எப்படியாக வந்து எவ்வளவாக விளைவை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டோம். இதை தொடர்ந்து இன்னும் அதன் பிறகாக கர்த்தருடைய நாள் எவ்வளவு கொடிதாக இருக்கும், நம்ம என்னெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இதை தொடர்ந்து யோவேல் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். இதை குறித்த காரியங்களை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரிங்களா?